வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம மதுரை சிக்கந்தர் சாவடியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.5 சென்ட்டுங்க. அதே மாதிரி இந்த வீடு வந்து ஒரு 1200 சதுரடி கட்டுமானம். இந்த வீடு வந்து கிழக்கு பார்த்த வாசலுங்க, தெற்கு பார்த்த ஃப்ளாட்டு, கிழக்கு பார்த்த வாசல். சரிங்களா? இந்த வீடு வந்து ஒரு 66 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. நெகோசபிளுங்க, பேசிக்கலாம். கார் பார்க்கிங் இதெல்லாம் இந்த மாதிரி வருது. ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 அடி ரோடு வந்துடும். ரோடு இந்த இருக்குல்ல, இந்த தெரியுங்களா ரோடு இப்படி வருது. முன்னாடி ஃபுல்லாக லேண்டு இதாக தான் இருக்குது. ஏரியா பார்த்திங்கன்னா ஏரியா இந்த மாதிரி தெரியுதுங்க. வீடுகள் அருமையாக இருக்குது. இதில் வந்து ஒரு இன்னோவா காரை தாராளமாக பார்க் பண்ணலாங்க. ஒரு 160 சதுரடிக்கு குறையாத பெரிய கார் பார்க்கிங் ஏரியா. 160 சதுரடிக்கு குறையாத கார் பார்க்கிங் ஏரியா. இன்னோவா காரை தாராளமாக பார்க் பண்ணலாம். போரு இந்த மாதிரி வந்துடுது. பாருங்கள், ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்டில் நேர்த்தியாக அருமையாக அமைச்சிருக்கிறாங்க. ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்கள். இந்த மாதிரி டோர் பார்த்திங்களா, சேஃப்டி கேட்டு பழைய மெத்தடில் கிரில்லு போட்டிருக்காங்க, அந்த இழுத்து விடுற மாதிரி. இந்த கேட்டு மேக்ஸிமம் செலவை பார்த்துட்டு நிறையா பேர் வந்து அந்த வெல்டு அடித்து அந்த மாதிரி கேட்டை போட்டுருவாங்க, சேஃப்டி கேட்டுன்னு சொல்லி. ஆனால் அந்த மாதிரி போடல. இது கிரில்லுங்க. பூராமே வந்து பார்த்திங்கன்னா ரிவிட்டு. இது பூராமே இந்த பார்த்திங்களா, இது பூராமே ரிவிட்டுங்க. ரிவிட் அடித்து அதிலேருந்து நம்ம வந்து இழுத்துக்கிற மாதிரி. இது பழைய மெத்தடு. இது ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மெத்தடு. இந்த மெத்தட் கதவுகளை இப்போ யாரும் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் இவங்க வந்து இந்த மாதிரி கொண்டாந்துருக்காங்க. இந்த பாருங்கள், அதை இழுத்து காமிச்சிட்றேன். இந்த மாதிரி கேட்டுங்க. இது இந்த கதவு வந்து நல்லாயிருக்கும். இது சேஃப்டி கேட்னா இது கரெக்டாக 100க்கு 100% பொருந்தக்கூடிய ஒரு கதவு, சேஃப்டி கேட்டு. இதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தேக்கு டோரு, மர டோரு, நல்லா பாலிஷ் பண்ணி அருமையாக இருக்குங்க. நிலக்கதவு செட்டு தெரியுதுங்களா? வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம். நல்ல பெரிய ஹாலுங்க. ஒரு 200 சதுரடி வரக்கூடிய பெரிய ஹாலு. அதையுமே பார்த்துருவோம். 2 4 6 8 10 12 14 14 15 பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 240 சதுரடிங்க. இந்த ஹால் வந்து 240 சதுரடி. பூஜா ரூம் இந்த மாதிரி கிழக்கு பார்த்து அருமையாக நேர்த்தியாக வந்துடுது. கபோர்டில் 240 சதுரடியில் பாருங்கள், அருமையாக இருக்கா? பால் சீலிங்கெல்லாம் மேலே அந்த லைட்டிங்ஸ்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். நல்ல ஒரு பெரிய ஹாலுங்க. ஒரு விசேஷம் வச்சாலும் அப்படியே நல்லா இருக்கும். ஒரு மண்டபமே பிடிக்க தேவையில்லை, அந்தளவுக்கு ஒரு அருமையான ஹாலுங்க. பெரிய ஹாலு பார்த்தீங்களா? இப்படி வருதுங்க வீடு. 240 சதுரடி. இது டிவி ஷோகேஸ் யூனிட்டு இந்த மாதிரி வருது. அப்படியே பாருங்கள், கிச்சனே 10க்கு 10 தாராளமாக. 10க்கு 10 இல்லை, 120 சதுரடி இருக்கும் கிச்சன். பார்த்திங்களா? கிச்சன் டாப்பெல்லாம் கிரானைட்டில் அருமையாக நேர்த்தியாக இருக்குது. மேலே கபோர்டு இருக்க எல்லாமே அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. எல்லாம் மாடுலர் கிச்சன் தாங்க. பாருங்கள், இந்த மாதிரி வருதுங்க வீடு. எல்லாம் டஃப் அண்ட் கிளாஸ் ஒர்க்கு, நல்லா நேர்த்தியாக இருக்குது. டபுள் பெட்ரூம், ஒரு பெட்ரூம் பார்த்துருவோம். இது வந்து பார்த்திங்கன்னாங்க, இது ஒரு 2 4 6 8 10 ஓகே 10 120 சதுரடிங்க. 120 ஒரு
அங்கிட்டு ஒரு 2 அடி, 2, 4, 6, 8, 10, 130 சதுரடி வரக்கூடிய பெட்ரூம். ட்ரெஸ்ஸிங் டேபிள் முதற்கொண்டு எல்லாமே இருக்குங்க. வீட்டை சுற்றி 1.5 அடி இடம் விட்டுருக்காங்க. வாட்டர் ஹீட்டர், ப்ளக் பாயிண்ட் எல்லாமே இருக்குது. ட்ரெஸ்ஸிங் டேபிளை காமிச்சிட்றேன். பார்த்தீங்களா, நம்ம கை தெரியுதா, கேமரா தெரியுதா? இந்த மாதிரி வருது. எல்லாமே கபோர்டு ஒர்க்கில் நேர்த்தியாக இருக்குது. அப்படி இன்னொரு பெட்ரூம் பார்த்துருவோம். இது நல்ல ஸ்பேசியஸான பெரிய பெட்ரூமாக இருக்குது. பாருங்கள், இது ஒரு 10க்கு 10 இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூமாகவே இருக்குது. மேலையெல்லாம் கபோர்டு நல்லா பண்ணியிருக்காங்க. பால் சீலிங் நல்லாயிருக்கு. உள்ள வெஸ்டர்ன் டாய்லெட் நல்லா இருக்குது. மேலே புறம் கபோர்டு நல்லா பண்ணியிருக்காங்க. அப்படியே மாடி போய் பார்த்துருவோம். மாடியில் பூராமே கூலிங் டைல் வச்சுருக்காங்க. பாருங்கள், அந்த கிரவுண்டு, அந்த வாட்டர் டேங்க் இருக்கிற அந்த ஏரியாவில் பாருங்கள், எல்லாமே டைல்ஸ் வச்சு சும்மா உட்காரலாம் ஈவினிங் டைமில். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஏரியா. மெயின் ரோடு ரொம்ப நியரஸ்ட்டாகவே இருக்குது. பாருங்கள், இப்படி இருக்குங்க சிக்கந்தர் சாவடியில் இவ்வளோ ஒரு அருமையான இடம். ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு வீடு. வீடுகள் பூரா பாருங்கள். ஆட்டோ போகிறது தெரியுதுங்களா? ஆட்டோலாம் போகிறது தெரியுங்களா? இந்த மாதிரி மெயின் ரோடுக்கு நியரஸ்ட்டாகவே இந்த வீடு அமைஞ்சிருக்கு. பாருங்கள், வீடுகள் எல்லாமே கண்ணு கட்டின தூரத்தில் நல்ல வீடுகள் ஃபுல்லாக இருக்குங்க. வீடுகள் ஃபுல்லாகவே இருக்குது. தெரியுதுங்களா? ஃபுல்லாகவே வீடுகள் தான். நிறைய வீடுகள் உள்ள பகுதியில் தான் நம்ம இந்த வீடு அமைஞ்சிருக்கு. பார்த்தீங்களா? தெரியுதா? இந்த மாதிரி வருது ஏரியா. பாருங்கள், இந்த வீடு பிடிச்சிருக்கிறவங்க இந்த வீட்டை பற்றின மேலும் தகவல்களுக்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நேரில் இந்த வீட்டை பாருங்கள். பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில் நம்ம வீட்டுக்கு விலை பேசிக்கலாம். நெகோசியபிள் தான். சரிங்களா? நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிச்செல்வி கார்த்திகேயன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.